ஒரு மனுஷனுக்கு 3 முகம் இருக்குன்னு ஜாப்பனீஸில் சொல்லுவாங்க. உலகத்துக்கே காட்டுறது முதல் முகம், நண்பர்களுக்கும் குடும்பத்துக்கும் காட்டுறது 2வது முகம், தனக்கு மட்டுமே தெரிஞ்ச உண்மையான முகம் 3ஆம் முகம். எல்லாருக்குமே இருக்கு. ஒரு பொண்ணை கடத்த வந்த எனக்கும் இருக்கு, என் கூட வந்த அர்ஜுனுக்கும் இருக்கு, பிளான் போட்டு கொடுத்த தனாவுக்கு இருக்கு, ஏன் இந்த பொண்ணோட அப்பனுக்கு கூட இருக்கு. ஒரு மனுஷனோட முகம் ஹீரோவாக இருக்கலாம், வில்லனாக இருக்கலாம், ஏன் முட்டாளாக கூட இருக்கலாம். சில நேரங்களில் சுற்றி இருக்கவங்களை முட்டாளாக்கணும்னு நினைக்கிற 3ஆம் முகமாக கூட இருக்கு. அண்ணா 2 பேக்கெட் சிகரெட்ண்ணா. அண்ணா தானே 6 மிஸ்டு கால்ண்ணே. அண்ணா அவர் தான், இதோ அவர் தான் கூப்பிட்றேன். சொல்லு மச்சி. எல்லாம் சேஃப் தானே? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க அப்பா லாயர் போகிறக்கு முன்னாடியே அவனை தூக்கிடலாம், ஒன்றும் பயப்படாத. உங்களுக்கு பிரச்சனை இல்லடா முட்டாளுங்களா. உங்களை வச்சு பிளான் பண்ண எனக்கு தான்டா பிரச்சனை. டிரைவிங் ஸ்கூல் வண்டியில் தான்டா போயிருக்கீங்க. டிரைவிங் ஸ்கூல்னு சொல்லி சத்தமே இல்லாமல் தூக்கணும். சேஃப்டிக்கு அந்த பொண்ணு கூட இன்னொருத்தனை தூக்க சொன்னேன், தூக்கிட்டீங்களாடா? அதான்டா ஒருத்த ஃபோட்டோ அமிச்சு அவனை பிக்கப் பண்ணுறத வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். சொதப்பிடாதீங்கடா, ஆகாவலிங்களா? சரி சரி வெய். பீப்பட்டியங்கடா. இதோ இங்கே இருக்குண்ணே. ஆமாம், யாருண்ணா அந்த லாயரு? தனா இப்படி பயப்படுறாப்புல? ஏன் எல்லாத்தையும் சொல்லியே ஆகணுமா? சொல்லா. ஒரு பெரிய லேண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு தனாவோட பரம்பரை லேண்டை ஞானம் கேட்க தர முடியாதுன்னு தனா சொல்லிட்டான். ஆனால் அந்த லேண்டை முக்கியமாக வேணும்னு ஞானமோட லாயரும் பிளான் போட்டு தனாக்கு இருந்த அஃபாரை வச்சு பிளாக்மெயில் பண்ணி அந்த இடத்தையும் பிடிக்கிட்டானுங்க. இதெல்லாம் தனா வீட்டுக்கு தெரிஞ்சு ரொம்ப அசிங்கமாக போச்சு. அதுக்கு தான் தனா அந்த பிளானை போட்டிருக்கிறான். ஞானத்துக்கு அவன் பொண்ணு மேலே பெரிய பாசெல்லாம் இல்லை. ஸோ ஈஸி தான். ஒரு பெரிய இடத்துல அவன் பொண்ணுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான். ஸோ கண்டிப்பாக நம்ம சொல்கிறத கேட்பான். பணமும் நமக்கு, லேண்டும் நமக்கு. ஆனால் தனாக்கு இதெல்லாம் பெருசு இல்லை, அவனுக்கு இது ஈகோ பிரச்சனை. உங்களுக்கு தனானாக்கும் ஆகவே ஆகாது. அப்புறம் என்ன இதுக்கு ஒத்துக்கிட்டீங்க? எல்லாம் ஒரு காரணத்துக்காக தான். ப்ரோ, தனா டிரைவிங் ஸ்கூலா? ஆமாம், நான் தான் ப்ரோ, பரமகுரு, நியூ அட்மிஷன். பரமகுருவா? அண்ணே ஆள் வேற யாரோமா இருக்குண்ணே. ப்ரோ நம்ம அண்ணன் ப்ரோ, நமக்காக அட்மிஷன் போட வந்தார். ப்ரோ ஒரு நிமிஷம். அண்ணே தனாட்ட ஒரு வார்த்தை கேட்டுடலாண்ணே. ஏன் தானா சொன்னாதான் நொட்டுவியோ? நான் சொன்னா நொட்ட மாட்டியோ? அண்ணே ப்ரோ வாங்க உள்ளே இருங்க. ப்ரோ நான் வேணா முன்னால் உட்காந்துக்குமா ப்ரோ? தனா டிரைவிங் ஸ்கூலா? ஆமாம். பை த வே ஐ எம் பரமகுரு. பின்னாலே இருங்க. எங்கேருந்து ப்ரோ டிரைவிங் சொல்லி தர ஸ்டார்ட் பண்ணுவீங்க? ஹாய், இதான் ஃபஸ்ட் டைமா? நல்லா ஜேசிபியாக ஓட்டுவேன். இதெல்லாம் சும்மா ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி. என்ன ப்ரோ இங்கே ஓட்ட போகிறேன்னா? என்னடா இந்த இடம் ஓகேவா? என்ன ப்ரோ நான் ஓட்ட போகிறேன், அங்கே கேட்டிருக்கீங்க. கொண்டாரு சும்மா வர்றா வேற. கன் எதுக்கு எட்டு வந்த? நேற்று நைட்டே சொன்னல நான் எட்டு வரேன் நான். டேய் பொத்திட்ட கையை கட்டுறா. டேய் இப்போ ஒருத்தர் நான் ஃபோன் பண்ணி தருவேன். அவன்கிட்ட இந்த மாதிரி உங்கள் பொண்ணை தூக்கிட்டோம், ஒருத்தர் உங்களுக்கு கூப்பிடுவாரு, அவர் சொல்கிற மட்டும் செஞ்சால் போதுன்னு இப்போ நீ சொல்கிற. சரி ப்ரோ.
ஹலோ ப்ரோ. உங்கள் பொண்ணை தெரியாமல் ஒரே வாட்டி மட்டும் தூக்கிட்டோம் ப்ரோ. ஒரு ப்ரோ உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. அந்த ப்ரோ சொல்கிற மாதிரி கேட்டிங்கன்னா இந்த ப்ரோ உங்கள் பொண்ணை விட்டுருவாங்க ப்ரோ. இவன் சரிப்பட்டு வர மாட்டான். டேய், இவன் சொல்கிற மாதிரி செய்யல உன் பொண்ணை கொன்றுவேண்டா. டேய், இவனை தூக்கி டிக்கில கட்டுறா. டேய் எந்திரா. போட்டோ வீடியோ வந்துருச்சுடா. தானா அந்த பொண்ணை தூக்கிட்டேன்னு அவன்கிட்ட சொல்லியாச்சு. மயிரே, அதுக்குள்ள உன்னை யாரா பேச சொன்னது? தானா உன்னோட ஈகோ ட்ரிப்ல ஸ்மூத்தாக போகிறப்பெல்லாம் நான் சொதப்பிடாத. நான் சொல்றது சரி. தானா வார்த்தை. போன வீடா மயிரே? என்னன்னா பண்ணிட்டு இருக்க லூசு மாதிரி? கண்ணை கையில வச்சு சுத்திட்டு இருக்க. அந்த கண்ணை எப்படி யூஸ் பண்ணும் கூட உனக்கு தெரியாது. தீப்பெட்டி இருக்கா? நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிட்டு இருக்கா? இங்க வா. கோர். என்ன நம்புறியா இல்லையா? என்னன்னா உளறிட்டு இருக்கீங்க? நம்புறியா இல்லையா? நம்புற மாதிரி இருந்தா நான் சொல்றத பொத்திட்டு செய். இல்லைனா அப்படியே எஞ்சி ஓடி போயிரு. என்கிட்டலாம் கேள்வி கேட்குற வேலை வச்சுக்கூடாது. அவன் என்னடானே என்னை ஆகாவலின்றான், நீ என்னடானே லூசுன்ற. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? சாவடிச்சிருவேன். போ, அவ கூட போய் உட்காரு. போ போ. தள்ளிக்கோ. என்னடா ஏதோ சிம்பிள் பிளான்னு சொன்னேன், இங்கே என்னென்னமோ நடக்குது. அதாண்டி எனக்கும் புரியல. வீடியோ பார்த்தியா? உன்னை கடத்துறோம், உங்கள் அப்பாட்ட வந்து பணத்தை அடிக்கிறோம், அப்படியே எஸ்கேப் ஆகிறதா இருந்துச்சு. உன் பொண்ணை கடத்த சொன்னது அவன், கடத்தினது நான். உன் பொண்ணு என்கிட்ட தான் இருக்குது. அவன் வந்ததுக்கப்புறம் அவனை உட்கார வச்சுட்டு எனக்கு கால் பண்ணு. அவனோட பெட்டர் டீல் நான் அவனுக்கு தரேன். ஆனால் பிரபானா பண்ணுறத பார்த்தா ஏதோ தப்பாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் ஃபோட்டோ அனுப்பி என் பொண்ணு அவங்ககிட்ட இருக்காங்கிற, இப்போ நீ என்கிட்ட தான் இருக்காங்கிற. என்னடா டேய், உன் பொண்ணு என் கையில் அப்படின்னா உன் குடுமி என்கிட்ட. ஒழுங்கா பொத்திட்டு நான் சொல்கிறத கேளு, இல்லைன்னா உன் குடுமி அறுத்துருவேன். கண்ணெட்டு சொன்னால் எட்டு வந்தியா? என்கிட்ட தான் இருக்கு. கண் எடுக்கும்போது தான் பார்த்தேன். நீ சொன்ன அந்த லேண்ட் டாக்குமெண்ட் எதுவுமே என் அப்பா கிட்ட இல்லையே. உங்கள் அப்பா ஒரே இடத்துல டாக்குமெண்ட் வச்சிருப்பாரா? வேற எங்கேயும் வச்சிருக்க மாட்டாரா? சரி விடு, பார்த்துக்கலாம் விடு. உன் கட்டைங்க அர்ஜுன், உன் கட்டை யார் அவுத்தது? இவ கட்டை யார் அவுத்தது? ஆனால் என்னடா 1.5 வருஷமா நானும் லவ் பண்ணிட்டு இருக்கோண்ணா. திடீர்னு 2 மாதத்துக்கு முன்னாடி இவன் அண்ணா பெரிய குடும்பத்தோட மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டான். ஒன்றுமே பண்ண முடியல. அப்போ தான் நீங்கள் இவ்வளோ கடத்த போகிறோன்னு சொன்னீங்க. சரி, கிடைக்கிற ஷேர் எடுத்துகிட்டு நானும் ஒன்று ஓடிலாம் இருந்தோண்ணா. இந்த ஃபோனை நான் அட்டன் பண்ணால் தான் நமக்கான பணம் வரும். இப்போ நான் என்ன பண்ணிட்டோம்? பேசுங்க. என்னதானா ஒரே ராஜ மரியாதை போல? என்னடா பண்ணி வச்ச? ஆகா வழி வேலை பார்க்காதனா கேட்குறியாடா? ஆகவல்லியா? நானா? 3 மாசமா பிளான் போட்டியே. லேண்டு பத்திரம் யார் பேர் இருக்குன்னு பார்த்தியா? ஒரு பெரிய திமிங்கலத்துக்கிட்ட அவங்க அப்பா சிக்கிட்டான். அவன் நிலத்தை அவன் எழுதி வாங்கிட்டான். இப்போ போய் அந்த நிலத்தை திருப்பி கேட்டேன்னு வையேன், நீயாவது பரவாயில்ல, அவன் பொண்ணை தான் கடத்தி வச்சிருக்க. ஆனால் அவன் குடும்பத்தோடு அவனை எரிச்சிருவான். இந்த விஷயம் எனக்கே இப்போ தான்டா தெரியும். என்னடா உளர்ற? அப்புறம் ஞானம், உனக்கு ஒரு பெட்டர் டீல் ஒன்று வச்சுருக்கேன். உன் வீட்டு பொண்ணை கடத்தினவன் உன் கூட தான் இருக்கான். பொண்ணை விட்டுறேன், எனக்கு ஒரு 1 கோடி மட்டும் கொடு. டேய், என்னடா பண்ணுறீங்க? என்னை விட்டுருங்க. உங்கள் பொண்ணு எங்கே இருக்க அங்கே இடத்த சொல்கிறேன்.
டேய் அது ஒன்றும் இல்லை ஞானம், உன் பொண்ணுக்கும் என் கண்ணுக்கும் நடுவில் காற்று போகிற அளவு கூட கேப் இல்லை, அதுதான் பயப்படுறாங்க. நான் இப்போ எங்கே இருக்குன்னு சொன்னால் நீ என்னை தேடி வருவேன், உன் பொண்ணு இங்கே தான் இருக்கும். போனாமா டேய் எதுவும் பண்ணிடாத. யார் டீல் பேசினாலும் போயிடுறிய ஞானம், ஹைட்டமா நீ. டேய் சார் ஒரு நிமிஷம் நான் சொல்றது. இன்னும் அவன் பேசுகிற சவுண்டு கேட்குது, உன் பொண்ணு உன் வீட்டுக்கு வரணுமா வேண்டாமா? பேச மாட்டான். டேய் அவன் வாயில துணியை வச்சு கட்டுக்கடா. சார் ஒரு நிமிஷம் சார். இப்போ என்ன பண்ணலாம் சொல்லு? ஆனால் உங்களை ஏமாத்தணும் இந்த கண்ணை வைக்கலண்ணா. டேய் அதை விட்றா, இப்போ இங்கே என்ன பண்ணலாம்? அண்ணா ஒரு மாதத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் அந்த லேண்ட் அவங்க அப்பாட்ட இல்லைன்னு. அப்போ தெரிஞ்சே தான் இங்கே நீங்கள் வந்திருக்கீங்க. அப்போ இன்னொரு பிளானோட தானே இங்கே வந்திருக்கீங்க. டேய் ஞானம், இப்போ என்ன பண்ணுற? அவனை கொன்று. டேய் என்ன விளையாடுறியா? அண்ணா இது ரொம்ப தப்பாக இருக்குண்ணா. டேய் ஞானம், அவனை இப்படி லைவாக எடுத்து போடுறேன். அவன் போடுற சத்தத்தில் இங்கே இருக்கவன் நீ எதிர்த்து பேசவே பயப்படணும். நீ சொல்கிறத நான் செய்கிறேன், ஏன்னா எனக்கு என் பொண்ணு முக்கியம். ஆனால் நீ யாரும் தெரியாத வரைக்கும் தான் உனக்கு நல்லது. பணத்தை ரெடி பண்ணி வை, பசங்க வந்து வாங்கிப்பானுங்க. பிரகாஷ் அவன் வெளியே கொண்டு போய் போடணும். சரி, என் பொண்ணோட லொக்கேஷன் இருங்க இருங்க இருங்க, என்ன எனக்கு எது? கீழே இறங்கு. தப்பிக்கணும்னு நினைக்காத, கன் பாயிண்ட்ல இருக்க. நீயும் மற்றவங்க மாதிரியே என்னை ஏமாத்திட்டீல. சரி, உன் பிளான் படியே ஷேரை பிரிச்சுட்டு நீங்கள் போயிருங்க, நானும் ஊரை விட்டு போயிடுறேன். என்ன சொல்கிற? முட்டி போடு, முட்டி போடு. அந்த டேப் எடு. ஏதோ ஒன்று சொல்கிறா. எனக்கு பணம் மேலெல்லாம் ஆசை இல்லை, இவ கூட சேர்ந்து வாழணும், அதான் எனக்கு பெரிய ஆசை. ஸோ உன்னை ஏமாத்தணும்னு 10% கூட நான் நினைக்கல. ஆனால் மற்றவங்கள முட்டாளாக்கணும்னு நினைச்சல, நீயே ஒரு முட்டாள் தான். இந்த 10 நிமிஷத்துல என்னை 2 தடவை கொலை பண்ண பார்த்துட்ட. நான் நல்லவனும் இல்லை, உன் அளவுக்கு நான் கெட்டவனும் இல்லை. உன் ஷேர் உன்னை வந்து சேரும். நான் வேணா விட்டுட்டா? டேச்சி நான் ஒரு ட்ராப் பண்ணிட்டு போய் காசு எடுத்துட்டு எஸ்கேப் ஆகணும்டி. கன்ஸ்லாம் என்ன பண்ணுறது? டேஷ்போர்டில் வச்சுட்டு அது இனிமேல் தேவைப்படாது. சரி இரு, இதான் ட்ராப் பாயிண்ட். நான் போய் பணத்தை எடுத்துட்டு வந்துடுறேன், சரியா? ஓகே. சாரி அர்ஜுன், எனக்கு இந்த காசு வேணும். நமக்கு தானே? நமக்கு இல்லை, எங்களுக்கு. டேய் நீ எப்பறம் டிக்கிலேருந்து வெளியே வந்த? சாரி ப்ரோ, டேஷ்போர்டில் இருந்தது அம்மா.